Hi friends, welcome to ROJAS cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சூப்பரான எக் மஞ்சூரியன் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரான சைடு டிஷ்ஷா இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல ஆல் அப்படிங்கற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் வீடியோ போட்டோனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து முட்டை ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்துல 4 முட்டை அடிச்சு சேர்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு வந்து 4 முட்டை சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வந்து எத்தனை முட்டை வேணுமோ நீங்க அவ்வளவு சேர்த்துக்கலாம். இது வந்து நான் செய்யறது வந்து இன்னைக்கு 2ல இருந்து 3 பேருக்கு வந்து சரியா இருக்கும். நீங்க வந்து உங்க வீட்ல இருக்கிறவங்கள பொறுத்து நீங்க வந்து அளவு வந்து கூட்டிக்கலாம். இப்போ வந்து நான் முட்டை சேர்த்ததுக்கு அப்புறமா இதுல வந்து கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் போல நல்ல மிளகு தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். நீங்க வந்து இப்படி சேர்க்கிறதுக்கு பதிலா இத வந்து நான் இட்லி பிளேட்ல ஊத்தி வைக்க போறேன். உங்களுக்கு சின்ன சின்னதா வேண்டாம்னாக்கி நீங்க இட்லி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு சின்ன பவுல்ல வந்து எண்ணெய் அப்ளை பண்ணி அதுல ஊத்திட்டு இட்லி பாத்திரத்துல வச்சு வேக வச்சுக்கலாம். அது வந்து நமக்கு நல்ல ஒரு பன்னீர் மாதிரி கிடைக்கும். நம்ம அது நல்லா கியூபா கட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து முழுசா அப்படியே நம்ம வந்து இட்லி பிளேட்ல உடைச்சு ஊத்தி இந்த பனியார சட்டிலெல்லாம் உடைச்சு ஊத்தி செய்வாங்கல்ல அப்படி கூட நம்ம செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து நம்ம நார்மலா இந்த இதே மசாலா வந்து ரெடி பண்ணிட்டு நார்மலா அவிச்ச முட்டையை வந்து பாதி பாதியா கட் பண்ணி அப்படியும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு இட்லி பாத்திரத்துல தான் செய்ய போறேன். இப்போ வந்து முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா ஒரு இட்லி பிளேட் எடுத்துட்டு அதுல வந்து நான் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா சுத்தி எண்ணெய் தடவி விட்டுட்டு அதுல நம்ம வந்து அந்த முட்டையை வந்து சேர்த்துடலாம். முட்டை வந்து சேர்க்கும்போது பாதி சேர்த்துக்கோங்க. நீங்க முழுசா சேர்த்தீங்கன்னா அது வந்து பொங்கி வெளியே வந்துடும். நான் ஃபர்ஸ்ட் வந்து முழுசா சேர்த்துருந்தேன். அதுக்கப்புறமா நான் எல்லாத்துலேயுமே குறைச்சிட்டேன். எனக்கு மொத்தம் வந்து 2 பிளேட்டு கிடச்சிச்சு. இந்த பிளேட்ல 2 பிளேட்டு கிடச்சி 4 முட்டைக்கு. நீங்கள் ஃபுல்லாக சேர்த்தோம் அப்படின்னாக்கி அது வந்து வெந்ததும் அப்படி நல்லா பொங்கி வந்துடும். அதில் வந்து நம்மளுக்கு அது வெளியே வர வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் வந்து பாதி சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது சரியாக இருக்கும். அடுத்தால நான் வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி வந்து ரெடியாக வச்சுருக்கேன். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இதை வந்து உள்ளே எடுத்து வச்சிடலாம். இது வந்து ஒரு மூடி வச்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் தான் ஆகும். அவ்வளோ நேரம் போதும், அதிலே ரெடி ஆயிரும். இப்போ நம்ம வந்து வச்சிடலாம். அடுத்தால நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்துடலாம். நான் வந்து இன்னைக்கு 2 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துடலாம். இதுக்கு வந்து வெங்காயம் வந்து நம்மளுக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்தால் தான் அந்த முட்டை மசாலாவுக்கு வந்து நல்லா இருக்கும். அதனால இதை வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க வெங்காயம் வந்து நல்லாவே வதங்கிட்டு அடுத்தால நான் இதில் வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன். நான் வந்து இன்னைக்கு 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தக்காளி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் 2 வெங்காயம் எடுத்தேன். அதே அளவுக்கு 2 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கணும். இங்கே வந்து முட்டை எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நான் எடுத்து வெளியே வச்சுட்டேன். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் அப்படியே சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே இந்த முட்டை வந்து நம்மளோட ரெடி தான், நம்மளோட விருப்பம் தான். நம்ம எப்படி வேணாலும் நம்ம இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை வந்து குட்டி குட்டியாகவே கட் பண்ணிக்கிறேன். அப்போ நல்லா இருக்கும், அதுக்காக தான். இப்போ பாருங்கள் தக்காளியும் நல்லாவே வதங்கி வந்தாச்சு. அடுத்தால இதில் வந்து 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இது வந்து பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் மசாலா சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் வத்தத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 1 டீஸ்பூன் மல்லித்தூள் எவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். மசாலா வந்து அடி பிடிச்சிடாம பார்த்துக்கோங்க. இப்போ 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மீடியம் ஹீட்டில் ஒரு 2 நிமிஷம் நம்ம வேக வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த மசாலா எல்லாமே நல்லா அந்த பச்சை வாசனை போகிறது வரை வதங்கியாச்சு.
அடுத்தால இதில் வந்து நம்ம முட்டையை சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து முட்டையை இந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பாயில் பண்ண முட்டையை நம்ம பாதி பாதியாக கட் பண்ணி கூட இப்போ இந்த மசாலா சேர்த்துடலாம். நான் இப்போ வந்து கட் பண்ண முட்டையை சேர்த்து நல்லா கிளறி விட்டுறதேன். உப்பு காரம் எல்லாமே ஃபஸ்ட் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம முதல்ல கொஞ்சம் உப்பு போட்டிருந்தோம். அதனால உப்பு காரம் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா முட்டையை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக கொத்தமல்லி இலை இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் வந்து சேர்க்கலை, என்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. அவ்வளோதான். நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் இதை எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, சைடிஷ் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். நீங்கள் இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து எனக்கு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.